கூலி படத்தோட ட்ரைலர் கட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் தோணுச்சு. கொஞ்சம் கஷ்டம் தான். ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பெரிய எதிர்பார்ப்பு கொண்ட பெரிய படங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்மளை தட்டி தூங்க வச்சுட்டு தான் இருக்குது. ஸோ அதே வகையில் இந்த படம் ஆட் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி டவுட்ஃபுல் தான் இந்த ட்ரைலர் கட் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தில் எடுத்துக்கப்பட்ட கதைக்களம் ஒன்று புதுசு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப அகரப்பழுசு. அதாவது தமிழ் சினிமா தொன்று தொட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதே தான் ஃபாலோ ஆகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பாஷா டெம்ப்ளேட்டும் ப்ளஸ் விக்ரமோட கட்ஸும் வச்சு ட்ரைலர் தான் இந்த ட்ரைலர் தான் நான் பார்க்குறேன். லிட்ரலி பாஷா ப்ளஸ் விக்ரம் ப்ளஸ் ChatGPT ப்ளஸ் கூலி அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி தான் அவுட்ஃபுட் ஃபீல் ஆச்சு. ஏன்னா பெருசாக இந்த ட்ரெய்லரில் ஒன்றுமே இல்லையே, அப்படி என்ன இருக்குன்ற மாதிரி கேட்குற அளவுக்கு தான் இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸும் பெருசாக இல்லை, எமோஷனல் சீக்வன்ஸும் பெருசாக இல்லை, ப்ரெசன்ஸ் மட்டும் வச்சு எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பேன் இந்தியா லெவலில் பெரிய ஆக்டர்ஸ் கொண்டு வந்தாலும் கதைன்னு ஒன்று இருக்கணும். ஸோ கதையே ரொம்ப பழசாக இருக்கிற பட்சத்தில் ஹீரோ யாரை போட்டால் என்ன, அதாவது வயசுக்கு வந்தால் என்னன்ற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. எனக்கு பெருசாக இந்த ட்ரெய்லர் கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கூலி காலியா இல்லை ஜாலியான்றதை ஆகஸ்ட் 14 வரைக்கும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா இல்லையன்றதை இந்த கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ், மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.